நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல, நாகம்மை இறந்துட்டா, நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன். பெண் விடுதலை இருக்கு, அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகமே கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க 20 பொங்க தாலி போட்டுருக்கு. அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கருப்பப்பைய அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலியை எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஆமா, எதுக்கு சனி அந்த அம்மா அப்பவே அறுத்து போட்டுருந்துச்சுன்னா? இல்லங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு, மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி கிடையாது. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இளவநிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாதி நிதி, எந்த கர்மத்தை பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கர்ப்பப்பையா இருக்கணுமா? அறிவில் சிறந்த கருத்து என்ன? நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி. வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியமையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன்.